ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஏப்ரல் 2025 அதுக்கு உண்டான எக்ஸாமுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க. அந்த ஏப்ரல் 2025 எக்ஸாமுக்கு உண்டான டைம் டேபிள் இப்போ விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செஷனாக இருந்தால் மார்னிங் 9:30 12:30 வரைக்கும், ஆஃப்டர்நூன் செஷனாக இருந்தால் ஆஃப்டர்நூன் 2 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் நடக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 7 அடுத்த மாதம் 7ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூலை 7 திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்நூன் செஷனில் பார்ட் ஒன் அப்படிங்கிறது பார்ட் 1ல் வந்து லாங்குவேஜ் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்களோ தமிழ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் அரபிக், ஃப்ரெஞ்சு, ஹிந்தி இது மாதிரி நீங்கள் பார்ட் 1ல் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான எக்ஸாம் வந்து 7ஆம் தேதி நடக்குது. அதாவது பார்ட் 1 அப்படிங்கிறது தமிழ், அரபிக், ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் பேசிக் அரபிக், அதுக்கப்புறம் உருது, சான்ஸ்கிரிட் இதெல்லாம் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர் வந்து மார்னிங் நடக்குது. அதே நாளில் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஏதோ அரியர் பேப்பர் அதில் இருந்துச்சுன்னா அந்த அரியர் அது வந்து ஆஃப்டர்நூன் நடக்கும். அது பார்த்துக்கலாம். நீங்கள் அரியர் பேப்பர் வந்து அடுத்த செமஸ்டருக்கு உண்டான பேப்பர் வந்து அடுத்த இயருக்கு உண்டான பேப்பர் இருக்குது. நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்து அரியர் நடக்கும். அதுமாதிரி பார்ட் டூ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி நடக்குது. 8ஆம் தேதி பார்ட் டூ இங்கிலீஷ் பேப்பர் வந்து 8ஆம் தேதி நடக்குது. இதெல்லாம் எல்லாத்துக்குமே வந்து காமனான பேப்பர். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரியர் பேப்பர்ஸ் எது இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூன் நடக்குது. அந்த கோடு RNSE2 அந்தங்கிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன். அதேமாதிரி மண்டே ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மத்தியானம் வந்து பேப்பர் இருக்குது. அதனால் உங்கள் சப்ஜெக்ட் கோடு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து BA தமிழ் 2025-26 இந்த இதில் வந்து ஆன்வர்ட்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவங்க அவங்களுக்கு வந்து பார்ட் 1 பார்ட் 2 தவிர மீதி இருக்க பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் நடக்குது. அதாவது மேஜர், அதுக்கப்புறம் மேஜர் இருக்கும், உங்களுக்கு அலைடு இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டேட் படி BA தமிழுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த டேட்டில் நடக்குது. பார்த்துங்க செஷன் டேட்டு, அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் கோடெலாம் வந்து வெரிஃபை பண்ணிக்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு உண்டானது இது. இங்கிலீஷுக்கு இந்த டேட் படி உங்களுக்கு இதில் இருக்க டேட் படி உங்களுக்கு இங்கிலீஷ் மேஜர் படிக்கிறவங்களுக்கு BA இங்கிலீஷுக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் இது எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட டைம் டேபிள். அதுக்கப்புறம் BA ஹிஸ்ட்ரி, BBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நடக்கும். 4 ஆஃப்டர்நூன் செஷன் பார்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பிகாம் CA ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான டைம் டேபிள், பிகாம் CAக்கு உண்டான டைம் டேபிள். அடுத்தது BSc மேத்தமெட்டிக்ஸ், BLIS பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், BCA, BSc ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், BScயில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன், BSc யோகா, BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BAல பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA பேங்க் மேனேஜ்மெண்ட், BSc பாட்டனி உங்களுக்கு உண்டானது. இந்த ஃபைலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி UG ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா BSc கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான டைம் டேபிள். அடுத்தது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதேமாதிரி BSc ஜியாகிரஃபி, அடுத்தது BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதேமாதிரி BSc ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் சுவாலஜி, BLIT தமிழ், அதை BA அஃசல் உலாமா இந்த கோர்ஸுக்கு உண்டான டைம் டேபிள். இப்போ பார்த்தீங்கன்னா UGயில் எல்லா கோர்சஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைம் டேபிள், இந்த ஃபைலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை லிங்க்கை ஓப்பன் பண்ணியும் உங்களோட டைம் டேபிள் பார்த்துக்கலாம். ஹால் டிக்கெட் 7ஆம் தேதி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 1 வீக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். மேபி இந்த மந்த்து லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம்.